نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை எதிர்கொண்டவர்களாக அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமையில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இவ்வருடத்தினுடைய ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் சந்திக்கவிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் ரமலானுடைய ஆரம்பமாக இருக்கிற காரணத்தினால் பொதுவாக இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் ரமலானுடைய மாதத்தினுடைய இரவு தொழுகை எந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும், அந்த இரவு தொழுகையினுடைய ரக்காத்துகளுடைய எண்ணிக்கைகள் எவ்வளவு, ரமலானுடைய மாதத்தினுடைய இரவில் இஷாவுக்கு பிறகு எத்துணை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழலாமா, அல்லது அதற்கென்று ஏதாவது ஒரு வரைமுறைகளை, விதிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஏற்படுத்தி இருக்கிறார்களா என்பதையெல்லாம் ரமலானுடைய ஆரம்ப நேரமாக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய சிந்தனையிலே பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உரையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நபிமொழிக்கும் ஹதீஸ் எண்கள், கிதாபினுடைய பெயர்கள் குறிப்பிடப்படும். உங்களை விட நான் அதிகம் அறிந்தவன் என்பதற்காக வேண்டிய அல்ல,
தமிழில் இன்றைக்கு புகார் ஹதீஸ் வெளிவந்திருக்கிறது, நசை ஹதீஸுகள் வெளிவந்திருக்கிறது. ஹதீஸ் எண்களை குறித்து வைத்து வீட்டுக்கு சென்று எடுத்து பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் என்பதற்காக வேண்டி ஹதீஸ் எண்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதில் ஏதாவது குறைகள் இருக்குமேயானால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனக்கும் தெரியாவிட்டால் என்னை விட மூத்த அறிஞர்களிடத்திலே கேட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். பொதுவாக ரமலானுடைய மாதம் வந்தாலே தராவீஹ் ரக்காத் 20 ரக்காத்துகளா 11 ரக்காத்துகளா, புதிதாக வந்திருக்கிற இந்த குழப்பவாதிகள் இபாதத்துகளினுடைய எண்ணிக்கையை குறைத்து, இபாதத்துகளை குறைத்து, ரக்காத்துகளை குறைத்து மக்கள் இபாதத்து செய்வதை தடுக்கிறார்கள் என்றெல்லாம் அறியாத ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் விமர்சனம் செய்வதை நாம் அறிகிறோம். இன்னும் ஒரு சில சகோதரர்கள் இவைகளெல்லாம் ஒரு பிரச்சனையா, இஸ்லாத்தில் எவ்வளவோ சட்டங்கள் இருக்கிற பொழுது இந்த ரக்காக்குகள் 13 23 என்கிற தகராறுகள் பிரச்சனைகள் நமக்கு எதற்கு, இவைகளெல்லாம் ஒரு சுன்னத்தான காரியம் தானே, இது குறித்து விளக்கங்கள் எதற்கு, வீண் விவாதங்கள் எதற்கு என்று ஒதுக்கி தள்ளுகிற சகோதரர்களும் உண்டு. இன்னும் ஒரு சில சகோதரர்கள் இரவு தொழுகையை பொறுத்தவரையில் அது ஒரு உபரியான வணக்க வழிபாடு, அதிகமான நன்மைகளை தரக்கூடியது தானே, எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாமே, அதற்கு எதற்கு எண்ணிக்கை, அது குறித்து எதற்கு விளக்க உரைகள், புத்தகங்கள், மாநாடுகள், விவாதங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாமே, இப்படியும் ஒரு சாரார். இன்னும் ஒரு சில மக்கள் இபாதத்துகளை பொறுத்தவரையில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தீர்மானித்ததை தாண்டி வேறு எந்த வகையான இபாதத்துகளையும் நம்மால் செய்ய இயலாது, எதற்கும் ஒரு வரையறை உண்டு, அந்த வரையறையின் அடிப்படையில் தான் இபாதத்துகள் நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற மக்களும் இந்த மனித சமூகத்திலே உண்டு. இன்னும் ஒரு சாராரோ இல்லை இல்லை, இபாதத்துகளை பொறுத்தவரையில் அது 23 ரக்காத்துகள் தான் தொழப்பட வேண்டும், குறைத்து தொழுதல் என்பது அப்படிப்பட்ட ஒரு தொழுகையே கிடையாது என்று எண்ணுகிற சகோதரர்களும் உண்டு. இனி தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ரு தொழுகை அதல்ல ரமலானுடைய தொழுகை, ரமலானுடைய தொழுகையில் தராவீஹ் என்கிற பெயரில் ஒரு தொழுகை உண்டு என்று விசுவாசிக்கின்ற சகோதரர்களும் உண்டு. ஆக இது குறித்து ரமலானுடைய ஆரம்ப நேரத்தில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வந்தால்தான் நாம் செய்கிற இபாதத் ஒரு உயிரோட்டமாக அமையும். அன்பார்ந்த சகோதரர்களே, இரவு தொழுகையினுடைய முறைகள் என்ன, அதனுடைய ரக்காத்துகள் எவ்வளவு, அதனுடைய நேரம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னதாக இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதி தூதராக நமக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த தூதருடைய பணி நாமெல்லாம் எந்த முறையில் வணக்க வழிபாடுகளை செய்தால் சொர்க்கம் செல்லுவோமோ அந்த முறையை கற்றுத்தருவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த முறைப்படி வணக்க வழிபாடு செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை செய்தால் அது நமக்கு நன்மை இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் ஆர்வத்தின் காரணமாக நோன்பு நோற்பதிலோ, தொழுவதிலோ, தஸ்பீஹ் சொல்லுவதிலோ ஆர்வத்தின் காரணமாக மக்கள் ஏதாவது கூடுதலாக செய்யும் பொழுது அந்த தூதர் பார்த்து இது ஒரு நன்மைதானே, அதிகமாக செய்யட்டுமே, அதிகமாக செய்வதன் மூலம் சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்து கிடைக்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருந்தால் நாமும் விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் தொழுகிறார். தொழுகை முடித்துவிட்டு அவர் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள், வலைக்கும் ஸலாம்
என்று சொல்லி நீங்கள் தொழுத தொழுகை சரியல்ல, திரும்பவும் தொழுங்கள் என்கிறார். அந்த நபித்தோழர் போய் திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் தொழுகிறார். திரும்ப வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் அஸ்ஸலாம், இப்பொழுது தொழுத தொழுகையும் சரியல்ல, மீண்டும் போய் சரியாக தொழுங்கள் என்கிறார். அவர் போய் மீண்டும் தொழுகிறார். 3 முறை இப்படி தொழுது காண்பிக்கிறார். 4வது முறை சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னும் இதற்கு மேல் எனக்கு தொழ தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையின்றி தூதர் காண்பித்த தொழுகைக்கு மாறாக அவர் தொழுவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக தொழுகையினுடைய பாடத்தை அவருக்கு விளக்கி கூறுகிறார். எப்படி சொல்லுகிறார்? தோழரே, தக்பீர் கட்டினால் வஜ்ரத் ஓதுங்கள், சூறாக்கள் ஓதுங்கள், துணை சூறாக்கள் ஓதுங்கள், அமைதியாக இருங்கள், ருக்குவுக்கு செல்லுங்கள், சொல்ல வேண்டிய திக்ருகளை தெளிவாக சொல்லுங்கள், அமைதியாக இருங்கள், செமி அல்லாஹ் மீது அமைதியா சொல்லுங்கள், அங்கே சொல்ல வேண்டிய துஆக்களை ஓதுங்கள், அமைதியாக இருங்கள் என்று தொழுகையினுடைய நிதானங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன தெரிகிறது அந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது? அவர் அவசரமாக தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோழி கொத்துவதை போல அவசரமாக தொழுகிற தொழுகை தொழுகையே அல்ல. அப்ப தொழுகை பாடம் நடத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு நபி தோழரை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், நான் இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன். இப்படி யாராவது நம்மிடத்திலே வந்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்ல காரியம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தொழுகை அல்ல. கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. உண்ண வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், உறங்க வேண்டும், உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இரவு முழுக்க இசாவில இருந்து ஃபஜ்ர் வரை உறங்காமல், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல், உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் நின்று கொண்டு அப்படியே வணங்குவது தொழுகையே அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல ஒரு பெண்மணி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள் வருகிறார்கள். ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடைப்பட்ட இடத்தில் கயிறுகள் நீளமாக கட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், இந்த கயிறு யாருக்காக வேண்டி பள்ளிக்குள் கட்டப்பட்டிருக்கிறது? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி. ஏன்? உடல் பருமனாக இருக்கிற காரணத்தினால் சாய்ந்து கொண்டு நின்று தொழுவதற்கு வசதியாக கட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து கொண்டு தொழுங்கள், சிரமப்பட்டு வணக்கம் செலுத்துவதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப முறைகேடாக மக்கள் தொழும் பொழுது ஆர்வம் நிமித்தமாக அதிகமாக தொழ வேண்டும் என்று மக்கள் விரும்பும் பொழுது, சிரமப்பட்டு மக்கள் வணக்க வழிபாட்டை செலுத்தும் பொழுது, தூதர் உயிரோடு இருக்கிற காலத்தில் கண் எதிரே நடக்கக்கூடிய சம்பவத்தை தூதர் சுட்டிக்காட்டி மக்களை திருத்தி இருக்கிறார். இதே போல நோன்பு, ஒரு சகோதரர் வந்தார், நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் காலம் முழுக்க நோன்பு வைக்க போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது நோன்பே கிடையாது, அது நோன்பு கிடையாது. நோன்பு நோக்க வேண்டுமானால் ரமலானுடைய மாதம் 30 நோன்பு, தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பு, மாதம் நோன்பு வைக்க வேண்டுமானால்
பிறை 13, 14, 15. வாரம் நோன்பு வைக்க வேண்டுமானால் திங்கள் வியாழன். இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால் அதிகமாக நோக்க முடியும். அப்படியா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. 365 நாளும் நோன்பல்ல, அதற்கு பேர் நோன்பே கிடையாது. கூடுதல் நன்மை தானே, அந்த நன்மையும் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு எனக்கு பிடித்தமான நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஆர்வத்தோடு இபாதத்து செய்யும் பொழுது எவ்வளவு கருணும் கருத்துமாக இருந்து அதை சரிபடுத்தி இருக்கிறார் பாருங்கள். அதே போல ஒரு பெண்மணி வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் என்ன கேட்டார்கள்? வியாழக்கிழமை நோன்பு வைத்தீர்களா என்று கேட்டார். இல்லை யா ரசூலல்லாஹ். சனிக்கிழமை நோன்பு வைப்பதாக எண்ணி இருக்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க தடை. வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பதில் எந்த நன்மையும் கிடையாது. பெருநாள் தினத்தில் நோன்பு வைப்பதில் எந்த நன்மையும் கிடையாது. அப்ப நோன்பு, தொழுகை, இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் மக்களிடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்தி நேரான முறையான இபாதத்துகளை தூதர் கற்றுக் கொடுக்க வந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இது ஒன்றை நீங்கள் விவரமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் தானே, எண்ணிக்கை ஒன்றும் பிரச்சனை அல்லவே. உபரியான வணக்கம் எத்துணை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழட்டுமே. அதற்கு கூட்டங்கள், விவாதங்கள், கூடாது கூடும் என்கிற மாற்று கருத்துகள் ஏன் சமூகத்திலே என்கிற எண்ணமுடைய சகோதரர்களும் உண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இபாதத்துகள் 2 வகைப்படும். ஒன்று, நேரம் சொல்லப்பட்டு அந்த நேரத்தில் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட இபாதத்துகள். அதை யாராலும் மாற்றவே முடியாது. உதாரணத்திற்கு, ஃபஜ்ருடைய நேரத்தினுடைய முன் சுன்னத் 2 ரகாத். நேரம் ஃபஜ்ருக்கு முன்னதாக, இமாம் ஜமாத்தோடு தொழுகிற தொழுகைக்கு முன்னதாக 2 ரகாத். அங்கே 4 ரகாத் சுன்னத்து தொழுதால் அந்த சுன்னத் அல்ல. என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு முன்னதாக சுன்னத் என்று நிய்யத்து வைப்பதாக இருந்தால் அது 2 தான் அனுமதி. லோஹருடைய முன் சுன்னத், லோஹருடைய பின் சுன்னத், அஸருடைய முன் சுன்னத், மக்ரிபுடைய முன்பின் சுன்னத், இஷாவுடைய முன்பின் சுன்னத். இப்படி பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை சொல்லி அங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதாவது ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை சொல்லி இருந்தால் அதை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. இது முதலாவது விஷயம். அப்ப எண்ணிக்கை சொல்லப்பட்ட தொழுகைகள் எல்லாம் எது? சுன்னத்தான தொழுகை எண்ணிக்கை சொல்லப்பட்டது. ஃபர்லான தொழுகை எண்ணிக்கை சொல்லப்பட்டது. ஜனாசா தொழுகை தக்பீர் எண்ணிக்கையோடு உள்ளது. பெருநாள் தொழுகை ரக்காத்துகள் 2 தக்பீர்கள் கூடுதலாக உள்ளது. மலை தொழுகை எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது. கிரகண தொழுகை எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது. இப்படி ஏதாவது ஒரு தொழுகை எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட, எண்ணிக்கை உள் வாங்கி ஒரு செய்தி இருக்குமே, ஆனால் அந்த எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் அல்ல. இது சுன்னத்தானது, ஃபர்லான என்பதற்காக வேண்டிய அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை இப்படி செய்ய சொன்னார், அத்தோடு முடிந்தது. இது துவாவானாலும் சரி. துவாவை பொறுத்தவரையில் 2 வகை உண்டு. ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல்
ஏதாவது காரண காரியத்திற்காக வேண்டி ஒரு செயலை முன்னிறுத்தி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு துஆவை கற்றுத் தந்திருந்தால் அந்த துஆவை கற்றுத்தந்த முறைப்படிதான் ஓத வேண்டும். அதை மாற்றி அமைக்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஒரு மூமினை பார்த்தால் சலாம் சொல்லுவது, பள்ளிக்குள் நுழையும் பொழுது, பள்ளியை விட்டு வெளியேறும் பொழுது, மலஞ்சலம் கழிக்க உள்ளே செல்லும் பொழுது, வெளியேறும் பொழுது, உறங்கும் பொழுது, விழிக்கும் பொழுது, இதெல்லாம் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள். கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை கற்றுத்தந்த முறைப்படி அரபில் மனப்பாடம் செய்த அரபியில் தான் அதை ஓத வேண்டும். சலாம் சொல்வது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும். இது தமிழ் அர்த்தம். அரபியில் சொல்ல முடியாது, தமிழ் தான் சொல்லுவேன் என்றால் அது சலாம் அல்ல. அப்ப கற்றுத்தந்தவைகள் அரபியில் சொல்ல வேண்டும். கற்றுத்தந்தவைகளை கற்றுத்தந்த இடங்களில் சொல்ல வேண்டும். கற்றுத்தந்தவையை கற்றுத்தந்த முறைப்படி சொல்ல வேண்டும். அதில் யாரும் எந்த கூட்டலும் குறைவும் செய்ய முடியாது. இன்னொரு வகையான துஆ நம்முடைய தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுகிற துஆ. எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம், எந்த முறைப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய உள்ளத்தில் உதித்ததை கேளுங்கள், விரும்பியதை கேளுங்கள், தோன்றியதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அது நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்ட துஆ. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு, பயண நேரத்தில், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். இது ஒரு வகையான பிரார்த்தனை. அப்ப தொழுகையை பொறுத்தவரையில் அதே போல பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ருடைய தொழுகை எல்லாம் பாருங்கள் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டதாகவே இருக்கும். எண்ணிக்கை குறிப்பிடப்படாத தொழுகை ஏதாவது இஸ்லாத்தில் உண்டுமா என்றால் நஃபிலான வணக்கம், அதற்கு தடையே கிடையாது. ஆரோக்கியம் இருக்கிற காலம் வரை எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். நியத் நஃபிலாக இருக்க வேண்டும். நஃபிலாக இருக்கிற தொழுகைக்கு எண்ணிக்கை கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும், உடல் மட்டும் ஒத்துழைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். நஃபிலான தொழுகையில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, தொழுகை தடுக்கப்பட்ட நேரமா என்று மட்டும் பார்த்தால் போதும். சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் நடு உச்சியில் இருக்கும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது தொழுதல் கூடாது. அசருக்கு பிறகு தொழுதல் கூடாது. உபரியான வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் எண்ணிக்கை கட்டாயம் அல்ல, எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் தொழுகை தடுக்கப்பட்ட நேரமா என்று மட்டும் கவனித்தால் போதும். அப்ப உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளுக்கு எண்ணிக்கை தடையில்லை, யாரும் யாரையும் தடுக்க இயலாது. ஒருவர் இஷாவில் இருந்து ஃபஜ்ர் வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தை நஃபிலான வணக்க வழிபாட்டின் மூலம் நிறைவேற்ற விரும்புகிறார் என்றால் நஃபில் நியத்து வைத்து 1000 ரக்காத்து தொழுதாலும் யாரும் அவரை போய் தடுக்கவே முடியாது. இன்னொருவர் தஹஜ்ஜுத் நியத்து வைத்து தொழுவதாக இருந்தாலோ, தஹஜ்ஜுத் நியத்து வைத்து தொழுவதாக இருந்தால் ஒரு தொழுகையினுடைய பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டு நியத்து வைப்பதாக இருந்தால் அங்கே எண்ணிக்கை இருக்கும். எண்ணிக்கை முடிந்தவரை நாம் பின்பற்ற வேண்டும். எண்ணிக்கை இல்லாத தொழுகை நஃபிலான தொழுகை. இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய காலத்தில் தொழுகிற இரவு தொழுகை குறித்து நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது விஷயம், தராவீஹ் என்கிற பெயரில் ஒரு தொழுகையே முதலில் இஸ்லாத்தில் கிடையாது. இது முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும். தராவீஹ் என்கிற பெயர்
காலம் காலமாக வாழையடி வாழையாக முன்னோர்களாகிய நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினர்கள் பழக்க வழக்கத்தில் சொல்லி வந்த பெயர்தான் தராவீஹ் என்கிற பெயரை தவிர தராவீஹ் என்கிற பெயர் ஹதீஸ் கிதாபுகளில் இல்லாத ஒரு பெயர். தராவீஹ் என்றால் ஓய்வெடுத்தல் என்று பொருள். 2 ரக்காத்து தொழுது ஓய்வெடுத்து திரும்ப ஒரு 2 ரக்காத்து தொழுது ஓய்வெடுத்து இப்படி ஒரு ரெஸ்ட் எடுத்து தொழுகிற தொழுகைக்கு மக்களால் வைத்துக் கொண்ட பெயர் தான் தராவீஹ் என்கிற பெயரை தவிர தராவீஹ் என்கிற பெயர் ஹதீஸ் கிதாபுகளிலே போய் தேடினால் கிடைக்காது. அப்ப இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் வரை தொழுகிற சிறப்பான இந்த தொழுகை எந்தெந்த பெயரில் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கும் என்றால் 4 பெயர்களில் ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கும். ஒன்று ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை என்கிற பெயரிலே நீங்கள் பார்க்கலாம். கியாமுல் லைல், நின்று வணங்குதல் என்கிற பெயரிலே பார்க்கலாம். தஹஜ்ஜுத், தொழுது ஓய்வெடுத்து பிறகு தொழுகிற தொழுகை, இரவு தொழுகை என்கிற பாடத்திலே பார்க்கலாம். வித்ர், ஒற்றைப்படை தொழுகை என்கிற பாடத்திலே பார்க்கலாம். இந்த 4 பெயர்களில் தான் ஹதீஸ்களில் இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரை தொழுகிற இந்த சிறப்பான தொழுகையினுடைய எண்ணிக்கை பெயர்களை நீங்கள் பார்க்க முடியும். தராவி என்கிற பெயர் முதலில் மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு பெயர். இரண்டாவது, நம்முடைய சகோதரர்கள் கூட இந்த இரவு தொழுகை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், வித்ரு வேறு, தஹஜ்ஜுத் வேறு, கியாமுல் லைல் வேறு, ஸலாத்துல் லைல் வேறு. வித்ரு மட்டும் ஒரு மனிதன் 1 ரக்காத்து தொழுதால் பக்கத்தில் இருக்கிற சகோதரர் என்ன சொல்கிறான், வித்ரு தான் தொழுதியா, தஹஜ்ஜுத் தொழவில்லையா என்று கேட்பார்கள். தஹஜ்ஜுத் தொழுதாலோ ஏன் வித்ரு தொழவில்லையா என்று கேட்பார்கள். இந்த எல்லா தொழுகையும் வேறு வேறான தொழுகை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணமும் ஹதீசுகளை ஆய்வு செய்யும் பொழுது நாம் தவறாக விளங்கி இருக்கிறோமோ என்று எண்ண தோன்றுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு சிறப்பான தொழுகை உண்டுமானால் அது இரவு தொழுகை. ஒரு மனிதர் இஷா தொழுது முடிந்து ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்னதாக இரவு தொழுகை தொழ விரும்பினால் அவர் பிறகு சொல்ல போகின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தொழுதால் அதற்கு பெயர் இரவு தொழுகை. தஹஜ்ஜுத் வேறு, கியாமுல் லைல் வேறு, ஸலாத்துல் லைல் வேறு, வித்ரு வேறு என்று அல்ல, எல்லாம் ஒரே தொழுகைதான். முறைகள் மட்டும் வேறாக அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு நாம் தொழுகிற தொழுகை, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நஃபிலான தொழுகை, 1000 ரக்காத் ஒருவர் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தஹஜ்ஜுத் தொழுகை எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டு ஒரு மனிதர் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்து தொழுதார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு அடிப்படையை நம் மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும். பகல் நேரங்களில் தொழுகிற தொழுகையை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இரவில் தொழுகிற தொழுகை மட்டும், இஷாவுக்கு பிறகு இரவில் தொழுகிற தொழுகை மற்றும் நீங்கள் உறங்க செல்லும் பொழுது அது ஒற்றைப்படையில் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 990வது நபிமொழி. புகாரியினுடைய முதல் வேல்யூம் 990 990வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு தொழுகையை 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ளுங்கள். ஆனால் அது முடிவுறும் பொழுது ஒற்றைப்படையில் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை ஒற்றைப்படையில் தான் நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆக மிக முக்கியமாக இரவு தொழுகை கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒற்றைப்படையில் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தொழுகையை, அதாவது கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர் போன்ற இந்த இரவு தொழுகையை இஷா தொழுகையிலிருந்து ஃபஜ்ர் வரை எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுது காண்பித்தார்கள். இப்ப நம்ம இஷா தொழுத முடித்தவுடன் நாம் தொழுது இருக்கிறோம். இது சரியா அல்லது இரவனுடைய நடுப்பகுதியை தேர்வு செய்து தொழுவது தொழுகையா அல்லது இரவுடைய கடைசி பகுதியில் தொழுகிறோமே அது சரியா என்று இதனுடைய நேரத்தை பார்த்தால், எந்த நேரத்தை? இரவு தொழுகையுடைய நேரத்தை பார்த்தால், தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ர் தொழுகையுடைய நேரத்தை பார்க்கும் பொழுது ஹதீசுகளில் 4 விதமாக ஹதீசுகளே வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தொழுகையை ஃபஜ்ர் வரை நீட்டி தொழுதிருக்கிறார் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். யார்? ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலே 1340வது நபிமொழி. ஃபஜ்ர் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த இரவு தொழுகை முடிந்து ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்து தொழுது சிறிது நேரம் உறங்கி அதற்கு பிறகு ஃபஜ்ர் தொழுதிருக்கிறார். நீட்டி தொழுதிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இரவை 3ஆக பிரித்து இஷா தொழுது முடித்தவுடன் இருக்கிற நேரத்தை 3 நேரமாக பிரித்து இஷாவுடைய ஆரம்ப நேரம், தொழுகை முடித்துள்ள ஆரம்ப நேரம், இரவனுடைய நடுப்பகுதி, ஃபஜ்ருக்கு முன்னதாக உள்ள இரவனுடைய கடைசி பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம், இரவினுடைய கடைசி பகுதியை தேர்வு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அது இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 7452வது நபிமொழி. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இரவினுடைய கடைசி பகுதியில் அரிசிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். வந்து தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எப்படி? வேண்டுபவர் இல்லையா? கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். கேட்பவர் இல்லையா? கேட்பவர் கேட்கட்டும், கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய பாவ மன்னிப்பை, அடியார்களுடைய பிரார்த்தனையை, அடியார்களுடைய நல்ல நல்ல இபாதத்துகளை பெருமிதத்தோடு அல்லாஹ் எதிர்பார்க்கிற நேரம் இரவினுடைய கடைசி நேரம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி எழுந்து இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழுகிற இந்த தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய பாதி நேரத்திலும் இந்த தொழுகையை தொழுதுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியினுடைய முதல் வேல்யூம் 183வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம்.
அப்ப இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் எல்லா நேரங்களிலும் இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரை உள்ள எல்லா நேரங்களிலும் தொழலாம். தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இரவினுடைய கடைசி நேரத்தில் தேர்ந்தெடுத்து தொழுவது நமக்கு சிறந்தது. இது இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எத்துணை ரக்காத்து வரை தொழலாம். இதுதான் பிரச்சனை. எத்துணை ரக்காத்து வரை தொழலாம். தஹஜ்ஜத் என்கிற நிய்யத்தோடு, கியாமுல் லைல் என்கிற நிய்யத்தோடு, ஸலாத்துல் லைல் என்கிற நிய்யத்தோடு, வித்ர் என்கிற நிய்யத்தோடு இந்த தொழுகையை நாம் தொழுவதாக இருந்தால் அதிகபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ரக்காத் வரை தொழுதிருக்கிறார்கள். நாம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் விளங்காத அறியாமையின் காரணமாக பேசுகின்ற நம்முடைய சகோதரர்களை பார்த்து நாம் என்ன கேட்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல், இது ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறோம். ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை உண்ணுவதை தூக்கி வீசுகிறோம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி வைக்கிறோம். பசி வந்தால் கூட உண்ணாமல் பட்டினி கிடந்து தியாகம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் 23 ரக்காத் அல்ல 50 ரக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று ஹதீஸ்களில் வந்தால் தொழ நாம் எல்லோரும் தயார்தான். எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிவிட்டார்கள், உபரியான வணக்கம் இந்தந்த வகையில் 50 ரக்காத்துகள் தொழுங்கள் என்றால் நாம் எல்லாம் தொழுதானே ஆக வேண்டும். 23 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்றால் 23 தொழுதானே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்பான சொல்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் 13 ரக்காத்துகள் தொழுதிருப்பதாக ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம். எப்படி இந்த 13 ரக்காத்தை தொழுதிருக்கிறார்? இப்ப நம்ம 8 ரக்காத்து தொழுதோம் பிளஸ் 3 ரக்காத்து தொழுதோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்து தொழுத செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்க புகாரியில் 183வது நபிமொழி, முஸ்லிமிலே 1400வது நபிமொழி. 13 ரக்காத்துகள் தொழுத ஆதாரம். எப்படி தொழுதிருக்கிறார்கள் இந்த 13 ரக்காத்தை? 2 ரக்காத்து தொழுது சலாம் கொடுத்து, மீண்டும் 2 ரக்காத்து தொழுது சலாம் கொடுத்து, இப்படி 6 முறை 2 ரக்காத்துகளாக 12 ரக்காத்துகள் தொழுது, கடைசியில் 1 ரக்காத்துகள் ஒற்றைப்படையாக ஆக்கி. ஏன் ஒற்றைப்படையாக ஆக்கி? உங்களுடைய இரவு தொழுகை ஒற்றைப்படையில் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற இஸ்லாமிய அடிப்படை அம்சத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 2 2 என்று 6 2 12 ரக்காத்துகள் தொழுது 1 ரக்காத் வித்ர் தொழுததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரி 183, முஸ்லிம் 1400. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தி அதே புகாரியில் 1138வது நபிமொழியிலே பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை 13 ரக்காத்துகள் தொழக்கூடியவராக இருந்தார்கள் என்றும் வருகிறது. இந்த 13 ரக்காத்தை 2 2ஆக தொழுத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு முறையிலும் இந்த 13 ரக்காத்தை தொழுதிருக்கிறார். அது என்ன முறை? இப்ப நாம 2 2ஆக 8 ரக்காத்து தொழுதோம், 4 முறையாக இல்லையா? 3 ரக்காத்து வித்ர் தொழுதோம். 13 ரக்காத்து தொழ விரும்புகிறவர்கள் 8 ரக்காத்துகள் 2 2ஆக தொழுது பிளஸ் 5 ரக்காத்துகள், அந்த 5 ரக்காத்துகளுக்கு இடையில் அத்தஹியாத்தே கிடையாது. இப்ப மக்ரிப் தொழுகிறோம் என்றால் 2வது ரக்காத்தில் அமர்ந்து 3வது ரக்காத்தில் சலாம், அப்படித்தானே? இந்த 5 ரக்காத்தை பொறுத்தவரையில்
இரவு தொழுகையில் தொழுகிற 5 ரக்காத்துகளை பொறுத்தவரையில் 8 + 5 என்று வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் அமராமல் இறுதியில் அமர்ந்து 5வது ரக்காத்திலே சலாம் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரவு தொழுகை 2 வகையில் நீங்கள் தொழலாம். ஒன்று 2 தொழுது இறுதியில் ஒற்றை ஆக்கி தொழலாம், அல்லது 2 தொழாமல் தொடர்ந்து தொழுது அத்தஹியாத்தில் அமர்ந்து சலாம் கொடுத்து தொழுகிற தொழுகையும் இஸ்லாத்திலே உண்டு. 1 3 5 இந்த 1 ரக்காத் 3 ரக்காத் 5 ரக்காத் 1 3 5 இந்த எண்ணிக்கை உள்ள தொழுகைக்கு இடையில் அத்தஹியாத்தே கிடையாது. தொடர்ந்து தொழுது கடைசியில் ஒரு அமர்விலே இருந்து சலாம் கொடுத்து தொழுகை முடிப்பது. 7வது ரக்காத்து தொழலாம். தொடர்ந்து 6 வரை தொழுது 6வது அமர்வில் அமர்ந்து சலாம் கொடுக்காமல் எழுந்து 7வது ரக்காத்தில் தொழுது சலாம் கொடுப்பது மக்ரிப் தொழுகையை போல. 9வது ரக்காத்து தொழலாம். 9 ரக்காத் அது எப்படி? தொடர்ந்து தொழுது 8வது ரக்காத்தில் மட்டும் அமர்ந்து 9இல் எழுந்து சலாம் கொடுப்பது. இது ஒரு முறை. இன்னொரு முறை 2 தொழுது ஒற்றையாக்குவது ஒரு முறை. இந்த 2 முறையில் எந்த ஒரு முறையை நீங்கள் தேர்வு செய்து தொழுதாலும் அது இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, வித்ரு தொழுகை. 2 வகை. 9 வரை 11 வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வதில் அமர்ந்து 11இல் சலாம் கொடுத்திருக்கிறார். 8இல் அமர்ந்து 9இல் சலாம் கொடுத்திருக்கிறார். 6இல் அமர்ந்து 7இல் சலாம் கொடுத்திருக்கிறார். 5 ரக்காத்து தொழும் பொழுதோ 3 ரக்காத்து தொழும் பொழுதோ 1 ரக்காத்து தொழும் பொழுதோ இடையில் அத்தஹியாத்துகளே கிடையாது. 1 ரக்காத்துக்கு தான் தேவையே இல்லை. இது ஒரு முறை. 2 தொழுது சலாம் கொடுப்பது இன்னொரு முறை. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்து தொழுதிருக்கிறார். 2 ஒற்றையாக்க வேண்டும் என முடிவு செய்து 5 ரக்காத்து தொழுகிறார். எங்கும் அமராமல் 5வது ரக்காத்தில் அமர்ந்து சலாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிற செய்தி 1341 முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக நாம் தொழுகிற 11 ரக்காத்து தொழுகை. 11 ரக்காத் தொழுகை 2 8 வரை தொழுது வழக்கமாக நாம் 3 ரக்காத்து தொழுது சலாம் கொடுப்பதை போலுள்ள தொழுகை. இது முஸ்லிமிலே 1331வது நபிமொழி, 1344வது நபிமொழி. 2 நபிமொழிகளிலும் பார்க்கலாம். இந்த 11 ரக்காத்தை மட்டும் 2 வகை, 2 அடிப்படையில் நாம் தொழலாம். ஒன்று 8 + 3, இன்னொன்று 10 + 1. 8 + 3 10 + 1. 10 என்றால் 2 ரக்காத், 10 ரக்காத்து வரை. இறுதியில் 1 ரக்காத். இப்படி 11 ரக்காத்தாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம்களிலே அதற்குரிய ஆதாரம் ஏராளமாக இருக்கிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது 9 ரக்காத். 9 அதிகபட்சம் 13, குறைந்தபட்சம் 1 ரக்காத். 9 ரக்காத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அது எப்படி? 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து திரும்ப ஒரு 2 ரக்காத்து கொடுத்து சலாம் கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மைமூனா அவர்களுடைய வீட்டில்
தங்குகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தொழுததாக புகாரியிலே 117வது நபி மொழியிலே நீங்கள் பார்க்கலாம். 4 ரக்காத்து தொழுதிருக்கிறார். திரும்ப ஒற்றைப்படையில் முடிக்க வேண்டும் என்பதற்காக 5 ரக்காத்து தொழுது 4 + 5 9 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் 7 ரக்காத்து தொழுதிருக்கிறார்கள். மஸ்ரூக் என்கிற நபித்தோழர் அறிவிக்க புகாரியில் 1139வது நபி மொழி 7 ரக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் 5 ரக்காத்து தொழுதிருக்கிறார்கள். உங்களில் யாராவது ஃபஜ்ர் நேரம் வரும் என்று அச்சப்பட்டால் 1 ரக்காத்தாவது நீங்கள் தொழுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இது ஒரு வலியுறுத்தி சொல்லப்பட்ட, எந்த அளவுக்கு என்றால் பயண நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இஷாவுக்கு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அதிகம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட தொழுகையினுடைய பட்டியலில் இந்த இரவு தொழுகை இடம்பெற்றிருக்கிறது. 1 ரக்காத், 3 ரக்காத், 5 ரக்காத், 7 ரக்காத், 9 ரக்காத். இவைகளெல்லாம் கடைசி வரை அமர்விலே அமராமல் போய் அமர்ந்து தொழுகிற ஒரு மாதிரியான தொழுகை. இன்னொரு வகையான தொழுகை 13 ரக்காத்து வரை உள்ள தொழுகை. 2 தொழுது சலாம் கொடுத்து இறுதியில் ஒற்றைப்படையாக நிறுத்துவதற்காக வேண்டி தொழுகிற தொழுகை. அப்ப அதிகபட்சம் 13, குறைந்தபட்சம் 1 ரக்காத். இதான ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. 23 ரக்காத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாக எங்காவது ஹதீஸ்களில் ஏதாவது ஆதாரம் இடம்பெற்றிருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் பைஹக்கியில் 4391வது நபிமொழியாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் 20 ரக்காத்துகள் தொழுது வித்ரும் தொழக்கூடியவராக இருந்தார். இப்படித்தான் ஒரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக நமக்கு முன்னால் வாழ்ந்த ஹதீஸ்களை தொகுத்த மார்க்க அறிஞர்கள் சொல்லி இருந்தால் நாம் எல்லோரும் அந்த 20 ரக்காத்து தொழத்தான் வேண்டும், தொழுவதில் ஆர்வம் காட்டத்தான் வேண்டும். ஆனால் எந்த கிதாபில் பைஹக்கியில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறதோ அந்த பைஹக்கி இமாம் அவர்களே அந்த ஹதீஸினுடைய அடிக்குறிப்பில் இந்த ஹதீஸில் அபூ ஷைபா என்பவர் இடம்பெறுகிறார். இவர் பலகீனமானவர், இந்த செய்தியை ஏற்று இபாதத்து செய்ய முடியாது என்று அதே பைஹக்கியில் இமாம் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால் 20 தொழ முடியாது என்று சொல்லுகிறோம். எந்த கிதாபில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதோ அதே கிதாபில் அந்த செய்தியை ஏற்று செயல்படுத்த முடியாது, அது பலகீனமான செய்தி. அதே இமாம் கூறுகிறார். அடுத்தது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் 23 ரக்காத்து தொழ வேண்டும் என்று சொல்லுகிற அன்பர்கள் எதை மக்களுக்கு சொல்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள், முஅத்தாவிலே ஆதாரம் உண்டு என்று சொல்கிறார்கள். முஅத்தாவில் 233வது நபிமொழியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் 23 ரக்காத்துகள் தொழுதுள்ளார்கள்.
இதை யஸீத் பின் ரூமான் என்கிற ஒரு மனிதர் அறிவிக்கிறார். இது சரியா என்று பார்க்கும் பொழுது, யஸீத் பின் ரூமான் என்பவர் உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழாதவர். உமருடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் பல வருட காலம் பொறுத்துதான் பிறந்து வாழப் போகிறவர். உமருடைய ஆட்சி காலத்தில் பார்த்து, உமருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் இப்படியெல்லாம் தொழுதார்கள் என்று சொல்லுகிறவர் உமருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த காலத்தில் வசித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதே முஅத்தாவில் வருகிற அந்த செய்தியை இமாம் பைஹகி அவர்கள் எடுத்து எழுதும் பொழுது, இந்த யஸீத் பின் ரூமான் என்பவருடைய வயசை பார்க்கும் பொழுது இவர் உமருடைய காலத்திலே வாழவில்லை. அப்படியானால் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாயமான காரணம் தானே. அடுத்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டு இந்த இரவு தொழுகை குறித்து மக்களுக்கு ஏதாவது கட்டளையிட்டு இருக்கிறார்களா என்ற ஹதீஸ்களை பார்த்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக 2 நபித்தோழர்களை தன்னுடைய ஆட்சி காலத்தில் அழைத்திருக்கிறார். ஒன்று உபை பின் கஅப், இன்னொன்று தமீமுத்தாரி. இந்த 2 மனிதர்களையும் 2 சஹாபாக்களையும் அழைத்து மக்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் 11 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். 2 நபித்தோழர்களையும் அழைத்து நேரடியாக உமர் அவர்கள் சம்பந்தப்பட்ட 2 நபித்தோழர்களையும் அழைத்து 11 ரக்காத்துகள் நீங்கள் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்வதா, அல்லது உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கோ மக்கள் தொழுதாக அந்த காலத்திலும் வாழாத, அந்த காலத்திற்கு சம்பந்தம் இல்லாத யஸீத் பின் ரூமான் அவர்கள் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வதா? ஏற்க முடியாது. ஏனென்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமாக எந்த காரியத்தையும் தெரிந்து கொண்டே செய்ய மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் 11 ரக்காத், 13 ரக்காத் இவைகளை பார்த்து மக்களுக்கு பழக்கப்பட்டு இபாதத்து செய்து மக்களோடு மக்களாக தொழுத அந்த சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மூத்த சஹாபாக்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நேரடியாக இப்படி கட்டளையாக 23 ரக்காத்துகள் தொழுததாக எங்காவது ஆதாரம் உண்டா என்றால் இல்லை. 11 ரக்காத்துகள் தொழுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். தமீமுத்தாரி, உபை பின் கஅப் என்கிற 2 நபித்தோழர்களை அழைத்து அந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதுவும் அதே முஅத்தாவிலே 232வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சுருக்கம் என்னவென்றால், நாம் இபாதத்துகளை குறைக்கக்கூடியவர்கள் அல்ல, இபாதத்துகளின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள். நம்முடைய இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு எவ்வளவு இளமையான எவ்வளவு சகோதரர்கள், பள்ளியின் பக்கம் ஏறெடுத்து பார்க்காத எவ்வளவு சகோதரர்கள் இந்த பள்ளியின் பக்கம், இபாதத்தின் பக்கம், அதுவும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில், உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் நீங்கள் பார்த்தால் பாருங்கள், எல்லாம் நாளைக்கோ இன்னைக்கோ மௌத்தாவர கேசுக்கு தான் ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அவங்கள 4 பேர் கை பிடிச்சு தான் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு ஏற்றி விட வேண்டிய சூழ்நிலை. அதிலும் குறிப்பா போகும்போதே கபன் துணியை கையில கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா ரிட்டர்ன் வராத கேஸ் இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் ஹஜ்ஜை, அதுவும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா சுபஹானல்லாஹ், அது ஒரு ஆஜியார் வீடு என்று சொல்லி ரேஷன் கடையில கியூ நிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆளை பாக்குறதுக்கே பெரிய கியூ நிற்பாங்க. இப்படி எல்லாம் அந்த கிருகியை செய்திருந்த காலம் ஒரு காலத்தில் உண்டு. நாமெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய சம்பவம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆன் சுன்னாவினுடைய விழிப்புணர்வு மக்கள்
மத்தியில் ஏற்பட்ட பிறகு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் மக்கள் மத்தியிலே வந்த பிறகு வயோதிகர்களை காட்டிலும் இளைஞர்கள் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு அதிகம். அப்ப நம்முடைய இந்த பிரச்சனை நம்முடைய பிரச்சாரத்துக்கு காரணம் என்று நான் சொல்லவில்லை. ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு இபாதத் செய்ய ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த மக்களிடத்தில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 தொழுதிருக்கிறார், இருந்தாலும் நீங்கள் தொழக்கூடாது என்று எங்காவது நாம் சொல்லி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் 23 அல்ல, 50 அல்ல, 100 தொழுதிருந்தாலும் நாம் தொழ கடமைப்பட்டவர்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காண்பித்த முறைக்கு மாற்றமாக தொழுகிற அதிகாரம் நமக்கு கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இபாதத்தை நாம் குறைக்க வந்தவர்கள் அல்ல, இபாதத்துகளை முறைப்படுத்த வந்தவர்கள். இப்ப துஆ கூடாது கூடாது என்று சொல்லுகிறோம். எந்த துஆ கூடாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த கையை வெறுமனே அறுப்ப வெட்கப்படுகிறான். துஆ கேளுங்கள் நாம் சொல்லுகிறோம். துஆ எப்பொழுதெல்லாம் கேட்க வேண்டும்? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கேளுங்கள். துஆ எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி பிறகு உங்களுடைய தேவைகளை கேட்டு பிறகு பிறருடைய தேவையை கேளுங்கள். துஆவினுடைய முறை, துஆவை கற்றுக் கொடுக்கணும். துஆவை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து துஆவை அதிகம் அதிகம் கேளுங்கள் என்று சொல்லுகிறோம். எந்த துஆ கூடாது? ஒரு ஓதி இன்னொரு ஆமீன் என்று சொல்லுகிற வழிமுறை இஸ்லாத்தில் இல்லை என்றுதானே சொல்லுகிறோம். உடனே துஆவே கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். தஸ்பீஹ்கள் கூடாது, திக்ருகள் கூடாது. நாம் சொல்லுகிற உண்மைதான். எந்த திக்ருகள்? கூட்டாக அமர்ந்து சப்தம் போட்டு ஒருவர் கூற பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் கோரஸாக சொல்லி சப்தம் போட்டு சொல்லுகிற திக்ருகள் கூடாது. எந்த திக்ருகள் கூடும்? மௌனமாக இருந்து உள்ளார்ந்தோய் உள்ளச்சத்தோடு கண்ணீர் மல்க அந்த துஆவினுடைய திக்ருனுடைய தாற்பயத்தை புரிந்து எண்ணிக்கையை மனதில் வைத்து உயிரோட்டத்தோடு துஆ சொல்லுங்கள். நிறைய திக்ருகள் உண்டு. அன்றாட நம்முடைய வாழ்வில் ஓத வேண்டிய நிறைய துஆக்கள் உண்டு. ஆக இஸ்லாத்தில் இல்லாததை கண்டித்து இருப்பதை சொல்ல வந்தவர்கள் நாங்கள். இஸ்லாத்தில் உள்ளதை குறைக்க வந்தவர்கள் அல்ல. இனி இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே சொல்லி குழப்பத்தை உண்டாக்க வந்தவர்களும் அல்ல. இனி இவ்வளவு குறிப்புகளை தந்திருக்கிறோம். இதையும் மீறி நான் 23 தான் தொழுவேன் என்றால் உங்களுக்கு நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் மறுமையிலே நரகத்திற்கு செல்லுவீர்கள் என்னெல்லாம் ஃபத்வா கொடுக்க நாங்கள் தயாராகவும் இல்லை. நீங்கள் தொழுத தொழுகைக்கு நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல போகிறீர்கள். அல்லாஹ் கேட்பானா இல்லையா மறுமை நாளில்? தூதரை நிறுத்தி இந்த தூதர் ரமலானுடைய மாதத்தில் எப்படி தொழுதார் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டதா? நீங்கள் தொழுத தொழுகை எந்த அடிப்படையில் தொழுதீர்கள்? மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நன்மைதானே, எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாமே என்றால் மார்க்கத்தில் அதற்கு அனுமதியே கிடையாது. உதாரணத்திற்கு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது குர்ஆனுடைய வசனம் மட்டுமல்ல, இரவு நேரத்தில் தூங்க செல்லும் பொழுது ஓதுகிற துஆ. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யார் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற துஆவை ஓதுகிறார்களோ அவர் சொர்க்கம் செல்ல மரணம் தான் தடை. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவதில் உள்ள சிறப்பு. குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது என்றைக்கு இறங்கிச்சோ அன்றைக்கு தான் திருக்குர்ஆனுடைய தாய் எல்லா சஹாபாக்களும் வீதியிலே நடமாடி ஓதிய வசனம். காரணம், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சுருக்கமாக சொல்கிற ஒரு அத்தியாயம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
இதனுடைய சிறப்பை எல்லாம் புரிந்த ஒரு மனிதர் உங்களுக்கு பக்கத்திலே தொழும் பொழுது சுஜூதில் கிடந்து இந்த குல் ஹுவல்லாஹு ஓதினார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞனாக இருந்தாலும் என்ன சொல்லுவார்? இந்த தொழுகை கூடாது. ஏன் கூடாது? குல் ஹுவல்லாஹு ஓதுகிற இடம் சுஜூத் அல்ல, அது ஓதுகிற இடம் தக்பீர். சொல்லுவோமா இல்லையா? சிறப்பாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய இடம் என்றொன்று உண்டு, சொல்ல வேண்டிய முறை என்றொன்று உண்டு. அந்த முறைப்படி அந்த இடத்தில் சொல்லும் பொழுதுதான் அதற்கு அது சிறப்பு. அவர் நான் குர்ஆன் ஓதுகிறேன், எனக்கு அதிக நன்மை வேண்டும் என்று சூரத்துல் ஃபாத்தியாவையோ குல் ஹுவல்லாஹு அஹதையோ ருக்குவிலோ சுஜூதிலோ ஓதினால் நன்மை இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஃபஜ்ரில் மட்டும் என்ன 2 ரக்காத், நான் 4 ரக்காத் தொழ போகிறேன் என்றால் தொழுகையே கிடையாது. ஃபஜ்ர் 2 என்றால் 2 தான் தொழ வேண்டும். மக்ரிப் 3 என்றால் 3 தான் தொழ வேண்டும். நாம் எல்லாம் ஜமாத்தாக சேர்ந்து மினிட்ல ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி 5 நேர வக்து எல்லாம் யூனிஃபாக 4 ரக்காத்தாக இனி 4 முதல் இருக்க வேண்டும் என்று ஃபஜ்ரும் மக்ரிபும் 4ஆக மாற்றி நாம் எல்லாம் பர்க்கத்தாக தமிழ்நாடு முழுக்க தொழுதால் அது தொழுகையாது? முஸ்லிம் என்று யாராவது நம்மை பார்த்து சொல்லுவார்களா? ஃபஜ்ர் 2 என்றால் 2 தான், மக்ரிப் 3 என்றால் 3 தான், அதை 4ஆக ஆக்குகிற உரிமை யாருக்குமே கிடையாது. என்றால் எண்ணிக்கை எவ்வளவு முக்கியம் இஸ்லாமிய மார்க்கத்தில். அப்ப நன்மை நன்மை என்று நாம் யாரும் அதிகமாக நினைத்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சொல்லுகிற பொழுது பார்த்தால் ரேசாக தெரியும், ஆனால் ஆழமாக நீங்கள் பார்த்தால் அது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு மகன் வாப்பாட்ட வந்து சொன்னாரு, ஸ்கூல்ல கொசுவை அடித்த காரணத்தினால் என்ன ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்கன்றாரு. உடனே வாப்பாக்கு கோபம் வந்தது. குடும்பமே சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணாங்க, கொசுவை அடிச்சதுக்கு பையனை எப்படி நீக்கலாம், நம்ம போய் கேட்போம் காலையில ஆசிரியர்கிட்ட வந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நடந்த விஷயமே வேற. என்ன? கொசுவை பையன் அடித்தது உண்மைதான், ஆனால் கொசு ஆசிரியருடைய கன்னத்தில் இருந்திருக்கிறது. அப்ப செய்தி என்ன? கொசுவை அடித்த காரணத்தால் எப்படி பையனை நீக்கலாம் வெகுண்டு வந்தாங்க. பார்த்தா கொசு எங்கிறது இருக்கிறது ஆசிரியருடைய மூஞ்சில இருந்தது, அவன் மூஞ்சி சேர்த்து அரைஞ்சிருக்கிறான். அப்ப அடிச்சது கொசு அல்ல, அடித்த இடம் எங்கே அதை பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி செய்கிற செயல் நன்மையா தீமையா அது முக்கியம் அல்ல. தூதர் சொன்னாரா, சொன்னது சரிதானா, செயல் எங்கே முக்கியம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்? வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹ்துஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதர் எதை கொடுத்தாரோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். மன் அமில அமலல் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒன்றை யாராவது நன்மை என நினைத்து செய்தால் அல்லாஹ்விடத்தில் அது ரத்து செய்யப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ ரக்காத்துகள் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தொழுகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி தொழுகிறோம் என்பதுதான் முக்கியம். எத்துணை ரக்காத்து தொழுதோம் என்பது முக்கியமல்ல, அந்த ரக்காத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி தொழுதோமா என்பதுதான் முக்கியம். நன்மைதானே என நினைத்து நமக்கு தோன்றுவதையெல்லாம் நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய வேதம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தேவையில்லை. நாம செய்யலாம் எந்த இபாதத்துகளை வேண்டுமானாலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அவருடைய காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசா அல் அஸ்அரி ஒரு நாள் மதீனாவிலே வந்தார். மதீனாவுடைய
பார்த்தால் ஒரு வித்தியாசமாக ஒரு 10-15 பேர் கூஃபாவிலே இருந்து வந்து கொண்டு ஏதோ ஒரு வகையான திக்ர்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மதீனாவினுடைய பள்ளியில். அதை பார்க்கிறார் அபு மூசா அல்-அஷ்அரி. அருகிலே போய் பார்த்தால் எல்லோருக்கும் முன்னாலும் கொஞ்சம் கற்கள் இருக்கிறது. ஒரு தஸ்பீகை கூட்டாக சேர்ந்து சொல்லுகிறார்கள், ஒரு கல்லை எடுத்து வைக்கிறார்கள். இன்னொருவர் தஸ்பீகை சொல்லுகிறார், அதை கூட்டாக இன்னொருவர் ஓதுகிறார்கள், இன்னொரு கல்லை எடுத்து வைக்கிறார்கள். அபு மூசா அல்-அஷ்அரி பார்த்து இது என்ன இது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில நாங்கள் இப்படி பார்க்கவில்லை, இது என்ன இது என்று கேட்டார். இது திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னார்கள். அபு மூசா அல்-அஷ்அரி ஓடி போய் இப்னு அப்பாஸ் இடத்திலே போய் சொன்னார். இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டார்கள். எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை என்றார். 2 பேரும் பள்ளிக்கு வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வட்டமிட்டு திக்ர் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தோழர்களே, இது என்ன? நாங்கள் திக்ர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எண்ணுவது திக்ர் அல்ல, எண்ணுவது பாவம். பாவத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பாடம் பெற்ற நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு இன்னும் சேலமடையாமல் உயிரோடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்திய பாத்திரம், வாகனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இருக்கவே மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்க வந்தீர்களா என்று சொல்லி பள்ளியில் இருந்து துரத்தப்பட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இவர்கள் என்ன குழப்பவாதியா? இப்னு அப்பாஸ் இபாதத்து செய்ய வந்தவர்களை தடுத்தவரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அப்படி அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு தீன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முழுமையாக்கப்பட்ட மார்க்கம். தொழுகை முழுமையாக்கப்பட்டது, நோன்பு முழுமையாக்கப்பட்டு விட்டது, ஹஜ் ஜகாத்துகள் முழுமையாக்கப்பட்டு விட்டது, எல்லா இபாதத்துகளும் முழுமையாக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் கூடுதல் குறைவு ஏற்படுத்துகிற உரிமை நமக்கு கிடையாது. அப்படி யாராவது செய்தால் பார்த்து கொண்டு வெறுமனே மௌனமாக இருக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. காரணம், எடுத்துச் சொல்வது மூமினான நம்முடைய கடமை. எடுத்துச் சொல்வது மூமினான நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவர்களுடைய உரிமை. அது மறுமையில் அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல போகிறார். அவ்வளவுதானே. ஆக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் இஸ்லாத்தில் ஒரு கூட்டல் குறைவை ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. கூட்டல் குறைவை உண்டாக்கினால் அது 2 வகையான குற்றத்தை உண்டாக்கிவிடும். ஒருவன் மது அருந்துகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். மது அருந்தினால் ஹராமை செய்ததற்கு மறுமையில் விசாரித்து தண்டனை. ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை நன்மை என கருதி கூடுதலாக செய்தாலோ அவனுக்கு என்ன தண்டனை? செய்ததற்கு கூலி இல்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லை, நான் செய்தேன், நான் செய்த எதற்கு மதிப்பெண்ணே கிடையாது. அப்படியா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய முறைப்படி இந்த இபாதத்து ஒன்றும் இல்லையா? சரி, எனக்கு அடுத்தது என்ன? அடுத்தது என்னவா? மார்க்கத்தில் இல்லாத செய்கிற அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது? அடுத்த கேள்வி. மார்க்கத்தை இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுகிற செய்கிற அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது? தூதர் சொல்லாத, தூதர் காண்பிக்காத, தூதர் உருவாக்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்கிற அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் என்ன பலன்? யா அல்லாஹ், நான் நன்மையை நினைத்து செய்தேன். நன்மை சொல்லித்தானே தூதர் வந்தார், நன்மையை போதிக்கத்தானே தூதர் வந்தார். நன்மை எந்த அடிப்படையில் செய்தால் எனக்கு விருப்பமாக இருக்கும் என்பதை போதிக்கத்தானே தூதர் வந்தார். அந்த முறைப்படி அந்த இபாதத்துகள்
செய்யப்பட வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதுதான் முக்கியமே தவிர இபாதத்தை குறைக்க வந்தவர்களோ சமூகத்தில் குழப்பம் உண்டாக்கவோ ரமலானுடைய மாதத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி மக்களுடைய இபாதத்துகளோடு விளையாடவோ குழப்பம் விளைவிக்கவோ வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மக்கள் செய்கிற இபாதத் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். மக்கள் செய்கிற இபாதத் முறைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். மக்கள் செய்கிற இபாதத்திற்கு மறுமையில் அவர்களுக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்பதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி மக்களுக்கு போதிக்க வந்தவர்கள் நாங்கள் என்கிற ஒரு தன்னிலை விளக்கத்தோடு இறுதியான ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் உங்களுக்கு நான் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு காரியம் குறித்து, ஒரு இபாதத்துகள் குறித்து, ஒரு சட்டம் குறித்து, ஒரு காரியம் குறித்து தீர்ப்பு சொன்னால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்ளுகிற கடமையோ உரிமையோ முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆயத் 33வது அத்தியாயத்துடைய 36வது வசனம். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படித்தான் ஒரு காரியம் என்று சொன்னால் அந்த காரியத்தில் மாற்று அபிப்பிராயம் சொல்லுகிற உரிமை கடமை முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது. அடுத்து அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கை. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யாராவது மாற்றமாக நடந்தால் அவர்கள் நிச்சயம் வழிகேட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரோ அதன்படி பார்த்து இபாதத்து செய்வது நம்முடைய கடமை. அப்படி பார்த்து இபாதத்து செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய ஆரம்ப நேரமாக இருக்கிற காரணத்தால் இந்த வகுப்பு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய மறுதினம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பயான்கள் நடைபெறும். இதே போன்று திரளாக வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.